من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமம் போற்றி புகழ்ந்தவனாக புனிதமிக்க ஜும்மாவின் உரையை நான் துவங்குகின்றேன். இதில் நாம் எந்த கருத்தை செவிமெடுக்கின்றோமோ அதன் அடிப்படையில் அமல் செய்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய என்னையும் கேட்கக்கூடிய உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக துவங்குகின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபை நமக்கு இந்த தீனுல் இஸ்லாம் என்னும் இந்த மார்க்க நெறிமுறையை பின்பற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருளிருக்கின்றான். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் இந்த மார்க்கத்தின் மீது நமக்கு உள்ளபடியே பற்று இருக்கிறதா, இந்த மார்க்கத்தின் மீது நமக்கு அதிகப்படியான பிடிப்பு இருக்கிறதா என்று பார்த்தோம் என்று சொன்னால், கடந்த இந்த தேர்தலை ஒட்டி இஸ்லாமிய இளைஞர்களும் சரி இஸ்லாமிய இளைஞர்களும் சரி ஏதோ அவர்கள் இந்த மார்க்கத்தினுடைய நெறிமுறைகளை முற்றிலுமாக அப்படியே விட்டுவிட்டு யார் யார் பின்னாடியோ இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு இந்த மார்க்க நெறிமுறையை பற்றி சொல்கின்ற போது சொல்கின்றான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் சொல்கின்ற போது, இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன், மேலும் எனது அருள் கொடையை உங்கள் மீது நிறைவு செய்து விட்டேன், இன்னும் உங்களுக்காக இந்த இஸ்லாத்தையே உங்களுடைய மார்க்கமாக அங்கீகரித்துக் கொண்டேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களையும் நோக்கி அல்லாஹ் சொல்கின்றான். நீங்கள் முஸ்லிம்களாக நீங்கள் பிறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தினுடைய அனைத்து நெறிமுறைகளையும் நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றியாக வேண்டும். இந்த மார்க்கம் என்பது என்னுடைய மார்க்கம், இந்த மார்க்கத்தை நான் உங்களுக்கு அருள்கொடையாக நிஅமத்தாக அருள்கொடையாக நான் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை ஆக்கிவிட்டேன், இதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்படியானால் இந்த மார்க்கத்தை பின்பற்றிய கடந்த காலங்களில் வாழ்ந்த சஹாபாக்கள், இந்த மார்க்கத்திற்காக உயிர் தியாகம் செய்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை இந்த மார்க்கத்தின் மீது எப்படி ஒரு ஈர்ப்பு, எப்படி ஒரு பற்று, எப்படி ஒரு நேசம் இருந்தது என்று பார்த்தோம் என்று சொன்னால் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். இன்றைக்கு இந்த தேர்தல் காலகட்டத்திலே நம்முடைய இஸ்லாமிய தாய்மார்களுடைய நிலையை பார்த்தோம் என்று சொன்னால், பொதுவாக நம்முடைய கருத்து என்பது, நம்முடைய ஜமாத்தினுடைய கருத்து என்பது திருமறை குர்ஆனோடு ஒரு நெருக்கம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலை நம்முடைய உயிரிலும் மேலாக மதிக்கப்பட வேண்டும். அப்படித்தான் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை மதித்தார்கள், அவருடைய உயிரை துச்சமாக எண்ணினார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் நம்முடைய நிலை ஏதோ கடந்த காலங்களிலும் சரி இந்த காலங்களிலும் சரி, கடந்த காலத்தில் ஒரு நடிகர் மீது அதிகமாக ஈர்ப்பு இருந்தது, அவர் முதலமைச்சர் ஆனார்,
ஆனால் அதற்கு பிறகு இந்த தாவா என்கின்ற இந்த களத்தின் மூலமாக மக்களை நெறிமுறைப்படுத்தி பிரச்சாரங்கள் அதுபோன்று பல்வேறு பொதுக்கூட்டங்கள் மூலமாக இப்படி இந்த நடிகர்கள் பின்னால் சொல்லக்கூடாது, எந்த அரசியல் தலைவர்கள் யாராக இருக்கட்டும் அவர்கள் பின்னால் சொல்லக்கூடாது, வாக்குரிமை என்று வருகின்ற போது அதற்கேற்ற சூழலை வைத்து நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய பேரொருளால் பிரச்சாரம் செய்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கடந்த காலத்திலே முதலமைச்சராக இருந்த ஒரு நடிகர் மீது ஈர்ந்த அந்த ஈர்ப்பு அப்படியே சுக்குநூறாக உடைக்கப்பட்டு மறுபடியும் இந்த மார்க்கத்தின்பால் மக்கள் சாரசாரையாக வந்தார்கள். அப்படி வந்து கொண்டிருக்கின்ற போது இப்போது பார்த்தோம் என்று சொன்னால் புதிதாக கிளம்பி இருக்கக்கூடிய சில கூத்தாடிகளுக்கு பின்னால் இன்றைக்கு முஸ்லீம் இளைஞர்கள் முஸ்லீம் இளைஞிகள் இன்றைக்கு செல்வதை பார்க்கின்ற பொழுது சமூக வலைதளங்களிலே அதுக்குண்டான அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கின்ற பொழுது இன்னும் இந்த தாவாவை இந்த மார்க்கத்தின் மீது இந்த மக்களுக்கு அதிக பற்று வர வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு மேலோங்குகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு பெண்மணி சொல்லுகின்றார், வாக்கு செலுத்திவிட்டு அவர் நேரடியாக வந்து தன்னுடைய கணவரோடு நின்று கொண்டு சொல்லுகின்றார், நீ எந்த சின்னத்துக்கு வாக்களித்தாய்? அந்த கணவர் சொல்லுகின்றார், நாம் எந்த சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று எண்ணினோமோ அந்த சின்னத்துக்கு வாக்களித்து விட்டோம். அதற்கு அந்த மனைவி சொல்லுகின்றார், நீ மட்டும் அவனை அதுக்கு இந்த சின்னத்துக்கு நீ வாக்களிக்கவில்லை என்றால் உன்னை நான் விஷம் வைத்து கொன்று விடுவேன் என்று சர்வ சாதாரணமாக விளையாட்டாக ஒரு முஸ்லீம் சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு முஸ்லீம் பெண் சொல்லுகிறார் என்று சொன்னால், அதை கணவன் அதை அங்கீகரிக்கிறார் என்று சொன்னால், இது போன்ற ஒரு மாபாதகமான ஒரு சூழல் கணவனை அவர் சொல்லுகின்றார், நான் இந்த சின்னத்துக்கு நீ வாக்களிக்கவில்லை என்றால் உன்னை சோத்திலே விஷத்தை வைத்து கொலை செய்து விடுவேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அப்ப இந்த மார்க்கத்தினுடைய போதனை என்ன? இந்த மார்க்கத்தின் மீது உள்ள பற்று என்ன? அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்நபியு அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இறை நம்பிக்கையாளர்களுக்கு தங்கள் உயிரை விட இந்த நபியே மிக்க மேலானவர். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் யாரை விட, உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களை விட அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மேலானவர் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது, இந்த பெண்மணி அவருடைய இந்த சின்னத்துக்கு வாக்களிக்கவில்லை என்றால் உங்களை கொலை செய்து விடுவேன், இப்படி ஒரு பெண்மணி. இன்னொரு பெண்மணி அவர் சொல்கின்றார், எப்படி? ஜும்மாவுடைய நாள், இன்றைக்கு நான் பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும், ஆனால் இந்த கூத்தாடி நடித்த இந்த சினிமாவை பார்ப்பதற்காக நான் வந்துவிட்டேன், அல்லாஹ் இந்த சினிமாவை நல்ல ஓட வைக்க வேண்டும், அல்லாஹ் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று இன்னொரு பெண்மணி சொல்கின்றார், என்னுடைய மனைவி, மக்கள், பிள்ளைகள், என்னுடைய கணவர் எல்லோரையும் விட எனக்கு அவர் மீதுதான் அதிகமான ஈர்ப்பு, அவர் மீதுதான் எனக்கு அதிகமான பற்று, இது என்னுடைய கணவருக்கே தெரியும் என்று கிக்கு என்று சிரித்து கொண்டே கொஞ்சம் கூட சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்பது எவ்வளவு ஒரு அருவருப்பான வார்த்தை. சொல்லக்கூடிய அந்த செய்தி என்பது எவ்வளவு ஒரு ஆபாசமான ஒரு செய்தி. கணவன் குடும்பத்துக்காக உழைக்கின்றான், பிள்ளைகளுக்காக உழைக்கின்றான், குடும்பத்தை சுமக்கின்றான். அப்படி சுமக்கக்கூடிய கணவனை அப்படியே பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்த நிழல் உலக நாயகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கூத்தாடிகளுக்கு பின்பாக மற்றவர்கள் செல்வதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் குந்தும் ஹைர உம்மத் என்று சொல்லப்பட்ட இந்த முஸ்லிம் சமூகம் சொல்லுகின்ற பொழுதுதான் நமக்கு வேதனையாக இருக்கிறது. ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு விதமாக, சில பேர் ஹிஜாபை அணிந்து கொண்டு நாம் திருமுனை கூட்டத்திற்கு தாவாவுக்கு பெண்களை பயன்படுத்துகின்றோமே, அதுபோல இவர்கள் இந்த தேர்தல் களத்திலே புட் நோட்டீஸை கொடுப்பது என்ன, வேட்பாளர்களுக்கு முன்பாக ஆடுவது என்ன, பாடுவது என்ன,
இப்படி ஒரு மோசமான ஒரு சூழலுக்கு இந்த சமூகம், இந்த முஸ்லிம் சமூகம் இன்றைக்கு முன்னோக்கி செல்லுகிறது என்று சொன்னால், அப்போ இவர்கள்ட்ட இந்த மார்க்கத்தின் மீது உள்ள இந்த பற்று இல்லை. ஆனால் அல்லாஹ் சொல்கின்ற போது இறை நம்பிக்கையாளர்களுக்கு தங்கள் உயிரை விட இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலானவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், லா யூமினு அஹதுக்கும் அத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயின். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கின்றார்கள், உங்களில் ஒருவருக்கு அவருடைய தந்தை, அவருடைய பிள்ளைகள் மற்றும் மனிதர்களில் அனைவரையும் விட நான் அன்பிற்குரியவனாக ஆகாதவரை நீங்கள் முழுமையாக நம்பிக்கையாளர்களாக ஆக முடியாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள். என்று சொன்னால், யார் அல்லாஹ்வுடைய ரசூலை விட நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி, நம்முடைய சொத்து சுகம் எல்லோரையும் விட அல்லாஹ்வுடைய தூதர் மீது நாம் நேசம் வைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் மீது நாம் பிரியம் வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட சமூகம் யாரின் மீது பிரியம் வைக்கிறது, யாரின் மீது நேசம் வைக்கிறது? இந்த சமூக வலைதளம் வந்த இந்த தேர்தலை ஒட்டி சமூக இந்த வலைதளங்களிலே பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் இன்னும் நம்முடைய இந்த தாவாவுடைய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு 20 வருஷமா இது போன்ற இந்த நடிகைகளுக்கு பின்பாக, நடிகர்களுக்கு பின்பாக செல்லக்கூடிய ஒரு நிலை மந்தமாக இருந்தது. இப்போது அது இளைய தலைமுறை, இந்த 2000க்கு பின்பாக பிறந்தவர்கள், அதற்கு முன்பாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் பட்ட இந்த கஷ்டங்கள், சிரமங்கள், பிரச்சனைகள் எதுவும் தெரியாத காரணத்தினால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இன்றைக்கு இந்த கூத்தாடிகளுக்கு பின்பாக அணிவகுக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த தாவாவை நாம் இன்னும் வீரியப்படுத்த வேண்டும். இந்த மார்க்கத்தின் மீது இளைஞர்களுக்கு ஒரு காலகட்டத்திலே இளைஞர்களுக்கு மார்க்கத்தின் மீது அதிக ஈர்ப்பு இருந்தது, அதிக பற்று இருந்தது. அது அப்படியே இந்த 2000க்கு பிறகு இளைஞர்களும் இளைஞிகளும் இன்றைக்கு எப்படி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த நிழல் உலக கதாநாயகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கூத்தாடிகளுக்கு பின்பாக இன்றைக்கு அணிவகுக்கின்றார்கள், அதற்கென்று வக்காலத்து வாங்குகின்றார்கள். வேதனையிலும் வேதனை, இதற்கென்று உலமாக்கல் அணி கூட ஒன்று உருவாகிவிட்டது. மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள், சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியவர்கள், அவர்களை என்ன செய்கின்றார்கள்? இவர்களுக்காக, இந்த கூத்தாடிகளுக்காக உலமாக்கல் அணி. இது ஒரு புறம் இருந்தாலும் அதே நேரத்தில் இன்னொரு புறம் வேதனையான ஒரு செய்தி, மார்க்கத்தை தெரிந்தவர்கள், வேட்பாளர்கள் என்று ஒவ்வொரு கட்சியில் நிற்கப்படக்கூடிய முஸ்லிம் வேட்பாளர்கள், அவர்களுடைய நிலையை பார்த்தோம் என்று சொன்னால் பரிதாபத்திலும் பரிதாபம். சர்வ சாதாரணமாக நாம் யாருடைய பெயரையும் சொல்லி அடையாளப்படுத்தவில்லை. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், சிலைக்கு முன்பாக, அதுபோன்று மற்ற அவர்கள் எதையெல்லாம் புனிதங்களாக நினைக்கின்றார்களோ அது இஸ்லாமிய மார்க்கத்தில் இணை வைப்பு என்று நாம் ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தில் சமாதானம் கண்டு முஸ்லிம் வேட்பாளர்கள் அவருடைய நிலையை பார்த்தோம் என்று சொன்னால் அது பரிதாபத்திற்குரிய ஒரு நிலையாக இருக்கிறது. எப்படிப்பட்டவர்கள்? மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், சமூகத்தை முன்னெடுக்க போகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்கள் அவர்களும் மார்க்கத்தை விட்டு எப்படியாவது இந்த களத்திலே ஜெயித்தால் போதும் என்று மார்க்கத்தை பின்னுக்கு தள்ளுகிறார்கள் என்று சொன்னால் எங்கே இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். என்னருமை சகோதரர்களே, சகோதரிகளே, எந்த சூழலாக இருந்தாலும் சரி, நம்முடைய மார்க்கத்தை விட்டு, நம்முடைய கொள்கை கோட்பாட்டை விட்டு நாம் ஒருபோதும் பின்வாங்க கூடாது. அதுதான் முஸ்லிம்களுடைய பண்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில், இஸ்லாத்தினுடைய துவக்க காலத்தில் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் எப்படி அந்த நபி தோழர்கள், நபி தோழியர்கள் இந்த மார்க்கத்தின் மீது, அல்லாஹ்வுடைய ரசூல் மீது எவ்வளவு நேசம் வைத்திருக்கின்றார்கள். தன்னுடைய உயிர்தான் அதற்கு விலை என்றாலும் கூட அதற்கும் அவர்கள் சளைத்தவர்களாக இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும், இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் முதல் வீர ஷஹீத் படைத்த சுமையா ரலியல்லாஹு அவர்கள் இந்த கொள்கையை ஏற்றதற்காக அல்லாஹ்வுடைய ரசூலை தன்னுடைய உயிரை விட மேலானதாக எண்ணிய காரணத்தினால் அவர்கள் மாத்திரமல்ல,
அவருடைய கணவர் யாசர் ரலியல்லாஹு அவர்கள், அவள் 2 பேருக்கும் பிறந்த குழந்தை அம்மார் ரலியல்லாஹு அவர்கள். இந்த 3 பேர்களும் அந்த மக்காவிலே அபூஜஹில் என்கின்ற அந்த கொடும் கோலனால் எந்த அளவுக்கு தினம்தோறும் சுமையா ரலியல்லாஹு அவர்கள் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் அநியாயமாக அனுதினமும் அவர்கள் சித்திரவதைப்படுத்தப்பட்டு ஒரு கட்டத்தில் அபூஜஹில் ஈட்டியை வைத்து அவர்களை கொலை செய்து விடுகின்றார். அதற்கு பிறகு அதோடு அவன் விட்டானா? இல்லை, விடவில்லை. ஆனால் அவருடைய ஈமானுடைய அந்த வலிமையை பாருங்கள். நீ எவ்வளவுதான் எங்களை துன்பப்படுத்தினாலும் துயரப்படுத்தினாலும் எங்களுடைய இந்த ஈமான் என்கின்ற இந்த கொள்கையை விட்டு நாங்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம், பின்வாங்க மாட்டோம். எண்ணி பாருங்கள் அன்றைய சஹாபிய பெண்மணிகளுடைய நிலையையும் இன்றைக்கு இந்த கூத்தாடிகள் திரையில் பார்க்கக்கூடியவர்களை அப்படியே நிஜமாக தங்களுக்கு தாங்களே இவர்கள்தான் ரோல் மாடல் என்று இவர்கள் எண்ணிக்கொண்டு இன்றைக்கு இந்த சமூகம் இளைஞர்களும் இளைஞர்களும் இப்படி போகிறார்கள் என்று சொன்னால் இந்த சுமையா ரலியல்லாஹுடைய வாழ்க்கை இந்த கொள்கைக்காக எந்த அளவுக்கு பிடிப்பாக இருந்தார்கள். அவர்கள் கதையை முடித்து விட்டானா அபூஜஹில். அதற்கு பிறகு அவருடைய கணவர் யாசிர் ரலியல்லாஹு அவர்கள், அவர்களையும் இதே போன்று காலைவன மண்ணில் அப்படியே கடத்தி அவர்கள் மீது பாறாங்கல்லை வைப்பது, சூடு வைப்பது, இது போன்ற அனுதினமும் சித்திரவதை செய்து அவர்களையும் கொலை செய்து விடுகின்றான். பிறகு 3வது, தன்னுடைய கண்ணுக்கு முன்பாக இந்த கொள்கைக்காக தாய் இறந்து விட்டார், தந்தை இறந்து விட்டார், மிஞ்சி இருப்பது அம்மார் ரலியல்லாஹு அவர்கள். அவன் சொல்லுகின்றான், அபூஜஹில் சொல்லுகின்றான், விட்டுவிடு, முகம்மது கொண்டு வந்த இந்த கொள்கையை நீ விட்டுவிடு, உன்னை நான் விடுதலை செய்கின்றேன், இல்லையே உனக்கும் இதே கதிதான் என்று ஆபாச வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய ரசூல் மீது ஆபாசமாக திட்டுகின்றான், பேசுகின்றான். அப்படி பேசுகின்ற போது இவரை அம்மார் ரலியல்லாஹு அவர்களை அவன் வலியுறுத்துகின்றான். நான் சொன்னது அப்படியே சொல். அல்லாஹ்வுடைய தூதர் மீது அவதூறு சொல்லக்கூடிய வகையிலே அவர்களை திட்டுவது போன்ற இந்த வார்த்தைகளை அம்மார் ரலியல்லாஹு அவர்களை அபூஜஹில் சொல்ல வைத்து அவரை திட்டு என்று சொல்லுகின்றான். அவர் அடி தாங்க முடியாமல், வேதனை தாங்க முடியாமல் ஒரு கட்டத்திலே அவர் அல்லாஹ்வுடைய ரசூலை அவன் சொன்னது போன்று திட்டு விடுகின்றார். பிறகு அவருடைய மனம் தாங்க முடியாமல், அவருடைய மனம் அதை பொறுத்து கொள்ள முடியாமல், இப்படி இவன் நம்மை சித்திரவதை செய்து அல்லாஹ்வுடைய ரசூலை நம்மை திட்ட வைத்து விட்டானே என்று எண்ணி ஏங்கி தவித்து அவர் ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து, யா ரசூலுல்லாஹ், நான் இப்படி அடி தாங்க முடியாமல், சித்திரவதை தாங்க முடியாமல் உங்களை திட்டிவிட்டேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆயத்தை இறக்குகின்றான். இல்லா மன் அக்ரஹ வ கல்புஹு முத்மஇன்ன பில் ஈமான். அல்லாஹ் சொல்கின்றான், எவரது உள்ளம் இறை நம்பிக்கையால் நிம்மதியடைந்த நிலையில் நிர்பந்திக்கப்படுகின்றாரோ அவர் குற்றவாளி அல்ல. அல்லாஹ் என்ன சொல்கின்றான், இவருடைய இந்த தியாகம், இவருடைய இந்த செயல், இவர் வருவதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹீயின் மூலமாக இந்த ஆயத்தை இறக்கி எவருடைய உள்ளம் ஈமானால் நிரப்பப்பட்டு இருக்கிறதோ, கொள்கையால் அப்படியே நிரப்பப்பட்டு இருக்கிறதோ, அப்படிப்பட்டவர் வாயளவில் சொல்லக்கூடிய அந்த திட்டுதல் இருக்கிறதே அது உள்ளபூர்வமாக கிடையாது, அவர்கள் குற்றவாளிகளாக கருதப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகிறான். என்று சொன்னால் இந்த மார்க்கத்திற்காக எவ்வளவு தியாகங்கள், இந்த மார்க்கத்தினுடைய கொள்கைக்காக எவ்வளவு பிரச்சனைகளை தாங்கினார்கள் அந்த தோழர்கள், அந்த சஹாபாக்கள். அப்படின்னா இன்றைய இளைஞர்கள் யாரை ரோல் மாடலாக எடுக்க வேண்டும்? இவர்கள் எடுக்கக்கூடிய இந்த கூத்தாடிகள், இது கூத்தாடி மாத்திரமல்ல, யாரையெல்லாம் நாம் அரசியல் தலைவர்கள் என்று சொல்லுகின்றோமோ அவர்களையும் நாம் ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள முடியாது. நாம் ரோல் மாடலாக நம்முடைய வாழ்க்கையினுடைய அனைத்து இன்ப துன்பங்களுக்கு வழிகாட்டியாக நாம் யாரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூலை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இந்த சமூகத்தின் மீது அதிக நேசம் கொண்டவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் மதீனாவுடைய பட்டணத்தில் திடீர் என்று ஒரு சத்தம் கேட்கிறது. இரவு நேரத்திலே திடீர் என்று ஒரு சத்தம். இன்றைக்கு இந்த நிழல் உலக கதாநாயகர்களை தொடர்பு கொள்வது என்பதே மிகப்பெரிய கஷ்டம்.
தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது கூட 10 நிமிடம் மேலே காட்சி பொருளாக நின்றுவிட்டு அடுத்த கணமே அவர்கள் அப்படியே அந்த ஏசிய அறையில் அவருடைய வாகனங்களில் அவ்வளவு குளிரூட்டப்பட்ட அதிநவீன வாகனத்துக்குள் அப்படியே உள்ளே உட்கார்ந்து விடுகின்றார்கள். ஆனால் இவர்களை இந்த சமூகம் நம்புகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒரு நாள் மதீனாவுடைய பட்டணத்தில் திடீரென்று ஒரு சத்தம், அந்த சத்தம் கேட்ட உடனேயே மக்கள் எல்லாம் அப்படியே வெளியில வந்து விடுகின்றார்கள். இன்றைக்கு இந்த வாகன சத்தம் அதெல்லாம் நமக்கு அதிகமா இருக்கிறதுனால திடீரென்று ஒரு சத்தம் போட்டா நமக்கு தெரியாது. ஆனால் அந்த காலகட்டம் என்பது வாகனங்கள் இல்லாத, ஒளிபெருக்கிகள் இல்லாத அந்த காலகட்டம். எங்க ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்பால ஒரு சத்தம் வந்தாலும் அது கேட்கும். அப்படி கேட்கின்ற போது மக்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியில் வந்து என்ன பிரச்சனை, என்ன சத்தம், கொள்ளையர்கள் வந்து விட்டார்களா, திருடர்கள் வந்து விட்டார்களா, அல்லது யாரேனும் நம்ம அந்நியர்கள் உள்ளே நம் மீது போர் தொடுக்க வந்து விட்டார்களா என்று பலரும் பலவிதமாக பேசிக் கொண்டிருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த சத்தம் எங்கே கேட்டதோ அந்த பகுதியில் இருந்து அப்படியே ஒரு குதிரையில் அப்படியே பறந்து வருகின்றார்கள். எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல், பயமும் இல்லாமல், அதுக்குள்ளாக மக்கள் இதை பேசி முடிப்பதற்குள்ளாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த சம்பந்தப்பட்ட இடத்தில் இருந்து குதிரையிலே அப்படியே கடிவாளம் போடப்படாத குதிரையில கடிவாளம் போடாம அந்த குதிரையில பயணப்பட்டோம் என்று சொன்னால் நம்முடைய கட்டுக்கு அது நிற்காது. ஆனால் கடிவாளம் போடப்படாத அந்த குதிரையில் அப்படி கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ளாக அந்த தூரத்தை கடந்து அங்கே என்ன நடந்தது என்று செய்தியை சேகரித்து விட்டு மக்களிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள். பயப்பட வேண்டிய தேவையில்லை, அச்சப்பட வேண்டிய தேவையில்லை, எதிரிகள் யாரும் இல்லை, அது ஒரு சத்தம் அவ்வளவுதான் என்று மக்களிடத்திலே விவரிக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு முன்மாதிரி இல்லையா? போர்க்களமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் இவர்களை போல ஓடக்கூடியவர்கள் அல்ல. இந்த அரசியல் தலைவர்கள் தங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் மக்களை எல்லோரையும் கூட்டிக் கொள்வார்கள். அதே நேரத்திலே சுரண்டுகின்ற போது, கொள்ளையடிக்கின்ற போது தாமத்தும் அடித்துக் கொள்வார்கள். இதுதான் நிலை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையில் போர்க்களமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எந்த நிலையாக இருக்கட்டும், தான் முன்னாடி நிற்பார்கள். படையை திரட்டிக் கொண்டு மக்கள் நீங்கள் முதலில் செல்லுங்கள் என்று சொல்ல மாட்டார்கள், தான் முன்னாடி முன்னிற்பார்கள். அதுதான் நம் வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம். வரலாற்றிலே அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதரை தி 100 என்று 100 தலைவர்களை ஒருவன் தேர்வு செய்தானே ஒரு கிறிஸ்தவ எழுத்தாளர். அதில் ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலில் அவன் ஏன் அந்த பட்டியலிலே அவருடைய பெயரை எதற்காக முதலில் வரிசைப்படுத்தினான் என்று சொன்னால், அவருடைய அந்த வாழ்க்கை என்பது திறந்த புத்தகம். அதில் மறைக்கப்பட வேண்டிய எந்த பாட்டும் இல்லை. குடும்ப வாழ்க்கையா, அதுபோன்று என்னென்ன துறை சார்ந்த அனைத்து விஷயமும் அப்படியே ஓப்பனாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே மறைக்கப்படக்கூடிய எந்த சாப்டரும் இல்லை. எல்லாம் வெளிப்படைத்தன்மை. போர் வீரராக, குடும்ப தலைவர்களாக, மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக, இப்படி எல்லா வகையிலும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மக்களுக்கு தாவாவை முன்னெடுத்து சென்றார்கள். அதனால்தான் அந்த தோழர்கள் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் என்னுடைய முதலுரையை நிறைவு செய்கின்றேன். உஹது யுத்தத்தின் போது நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோமே, சஹாபாக்கள் கொள்கையை ஏற்ற உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு உயிரை கொடுப்பதற்கு கூட தயாராகி விடுவார்கள். ஏன் என்று சொன்னால் அவருடைய கண் முன்பாக அல்லாஹ்வுடைய தூதருடைய அனைத்து விஷயங்களையும் பார்ப்பதினால் அப்படியே உசிரை கொடுத்து விடுவார்கள். உஹது யுத்தம் ஆரம்பத்திலே வெற்றி போன்று பிறகு இஸ்லாமியர்கள் தோல்வி போன்று ஒரு நிலை வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பெண்கள், இன்றைக்கு இந்த தாய்மார்கள் எப்படி இந்த நிழலுலக கதாநாயகர்கள் அவர்களுக்கு முன்னாடி செல்கின்றார்களோ, அவர்களுக்கு பின்னாடி செல்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய ரசூல் உஹது போர்க்களத்திலே அப்படியே இஸ்லாமிய படை கொஞ்சம் நிலை குலைகின்ற பொழுது, உம்மு உமாரா அலி உஹது போரின் பொழுது முஸ்லிம்கள் நிலை குலைந்த அந்த நிலையில் இந்த உம்மு உமாரா அலி அவர்கள், அவருடைய கணவர், அவருடைய பிள்ளைகள் அப்படி என்ன செய்கின்றார்கள்? பெண்கள் அவர்கள் வாளேந்தி போர்க்களம் செய்கின்றார்கள். அவருடைய கணவர் போர்க்களம் செய்கின்றார். அவருடைய பிள்ளை
போர்க்களத்தில் ஈடுபடுகின்றார். இப்படி இந்த போர் முடிந்த அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கின்றார்கள், ஸ்லாய்த்து சொல்கின்றார்கள், உம்மு உமாரார் அலி அவர்களை நான் இந்த பக்கம் பார்க்கின்ற போதும் அவருடைய குடும்பம் தான் போர் செய்கிறது, இந்த பக்கம் பார்க்கின்ற போதும் அவருடைய குடும்பம் தான் போர் செய்கிறது, நான் எதிரில் பார்க்கின்ற போதும் அவருடைய குடும்பம் தான் போர் செய்கிறது என்று ஸ்லாய்த்து சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் பெண்கள் பொறுத்தவரையில் போர்க்களத்திலே அவர்களும் இந்த மார்க்கத்திற்கு ஒரு இடையூறு என்று வருகின்ற போது, இந்த மார்க்கத்துக்கு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அவர்களும் களம் இறங்கி இருக்கின்றார்கள். வரலாற்றில் நாம் எண்ணற்ற செய்தியை பார்க்கின்றோம். போர்க்களத்திலே போர் வீரர்களை தூக்கி கொண்டு செல்வது, அவர்களுக்கு அவர் மருத்துவ கட்டு போடுவது, தண்ணீர் புகுற்றுவது, இறந்த அந்த சஹாபாக்கள் உடலை மதீனாவுக்கு எடுத்து செல்வது போன்ற பல்வேறு பணிகளில் பெண்களும் ஈடுபட்டு இருக்கிறார்கள். என்று சொன்னால் என்னருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நம்முடைய இந்த கொள்கை இருக்கிறதே, இந்த கொள்கை நம்முடைய உயிரிலும் மேலான கொள்கை. அல்லாஹ்வுடைய ரசூல் மீது நமக்கு அதிக ஈர்ப்பு இருக்க வேண்டும், அதிக பற்று இருக்க வேண்டும். இவர்கள் எல்லாம் சில காலங்கள் கதாநாயகர்களாக இருப்பார்கள், சில காலங்களிலே அப்படி அவர்களுடைய அந்த இயற்கை நேச்சுரல் எல்லாம் போய் பலவீனப்பட்டு போய் விடுவார்கள். இவர்கள் மனிதர்கள், மலத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். இவர்களுடைய தேவைக்காக அரசியல் களத்துக்கு வருவார்கள், நாளைக்கு இல்லாமல் ஓடி ஒளிந்து விடுவார்கள். ஆனால் நம்முடைய கொள்கை இருக்கிறதே, நம்முடைய கோட்பாடு இருக்கிறதே, அது அப்படியே நிலைத்திருக்கக்கூடியது. இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லவா, இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அருள் கொடை. என்னுடைய அருள் கொடையை உங்களுக்கு நான் இந்த நாளில் நான் அப்படியே மார்க்கமாக ஆக்கிவிட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்று சொன்னால் அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம், அந்த கொள்கையை ஏற்றிருக்கக்கூடிய நாம் எந்த நிலையிலும் யாருக்காகவும் எதற்காகவும் நம்முடைய கொள்கையை விட்டு கொடுக்க கூடாது. அதிலும் குறிப்பாக இந்த முஸ்லிம் இளைஞர்கள் இது போன்ற இந்த பாரதூரமான இந்த வார்த்தை, கணவனை விஷம் வைத்து கொன்று விடுவேன், என்னுடைய கணவருக்கு தெரியும், அருவருப்பான வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இவர்கள் சமூக வலைதளங்களிலே பரப்புகிறார். என்று சொன்னால் அதை பின்பற்றி மற்றவர்கள் பரப்புகின்ற பொழுது இந்த சமூகம் மிகப்பெரிய ஒரு அகல பாதாளத்தில் விழுந்துவிடும். அத்தகைய நிலையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தாவா என்பது, இந்த களம் என்பது, அது எல்லா காலத்திலும் அது மக்களிடத்திலே இந்த தாவா இது போன்ற அக்கிரமங்கள் நிகழ்கின்ற பொழுது அதை தட்டி கேட்டு சுட்டி காட்டி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, அல்லாஹ் இந்த மார்க்கத்தினுடைய அனைத்து அம்சங்களையும் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தரல வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது திருநெல்வேலி மாவட்டம் பேட்டையில் சென்ற வாரம் அறிவித்திருப்பார்கள், பேட்டையில் ஒரு பள்ளிவாசல் ஒரு சகோதரர் நமக்கென்று ஒரு 6 சென்ட் இடத்தை, லட்சக்கணக்கில் போகக்கூடிய ஒரு இடத்தை பள்ளிவாசலுக்காக கொடுத்தார். அல்லாஹ் அந்த குடும்பத்துக்கு அருள் செய்ய வேண்டும். அதை கட்டுவதற்காகவும் சகோதரர்கள் அவரவர்கள் ஸ்பான்சர் செய்து இன்று ஓரளவு கட்டி முடித்து விட்டார்கள். பேட்டையில் நமக்கு இது 2வது பள்ளிவாசல். அப்படி கட்டி முடிக்கப்பட்டு இப்போது அது ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கு. அந்த பள்ளிவாசல் இன்றைக்கு ஃபினிஷிங் ஸ்டேஜ். அதற்கென்று ஒரு 10 லட்சம் ரூபாய், இதை நம்ம அப்படியே அந்த கட்டுமானத்தை அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா, அதை நாள் பட அதை பூசாமல் கொல்லாமல் விட்டுட்டோம்னா மறுபடியும் அந்த பில்டிங் வந்து என்ன செஞ்சிடும், அது செயலிலிருந்து போயிடும். அதனால் அதற்கென்று 10 லட்சம் ரூபாய் அதிகமான அந்த ஃபினிஷிங்கு, நிலக்கதவு, பாத்ரூம்பு, டைல்ஸு, இப்படி பல்வேறு வேலைகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கின்றார்கள், மன் பனான மஸ்ஜிதில் இல்லாஹி பனால்லாஹு மிஸ்லஹு ஃபில் ஜன்னதி. யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காக பள்ளிவாசலை கட்டுகின்றாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் அதுபோன்ற ஒரு மாளிகையை கட்டித் தருவதாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கின்றார்கள். அல்லாஹ் அது முழுமையா இடம் கொடுத்தவருக்கு மட்டும்தான் இல்லை, யாரெல்லாம் அதற்கு ஒரு சின்ன ஒரு துரும்பை பங்களிப்பு செய்தாலும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மிகப்பெரிய ஒரு மாளிகையை சொர்க்கத்தில் நமக்கு கட்டித்தரான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கின்றார்கள், நமக்கு அதை விட இந்த உலகத்தில் வேற ஒன்றும் இல்லை. அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு ஆரோக்கியமாக வைத்திருக்கின்றான், உடல் திரகாத்தனமாக வைத்திருக்கின்றான்.
மறுமை நமக்கு நிரந்தரமான அந்த வாழ்க்கை நமக்கு ஒரு மாளிகை வேண்டும் என்று சொன்னால், அதுபோன்று இந்த பள்ளிவாசலுடைய தேவைகள் என்பது அண்ணல் மசாஜிதல் இல்லா, அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய பள்ளிவாசல்கள் இன்றைக்கு ஒரு இடத்திலே வருகிறது என்று சொன்னால், அதன் மூலமாக அந்த பகுதியில் தாவா, நான் மேலே சொன்னேன் அல்லவா, இது போன்ற இந்த பெண்கள் மத்தியிலே தாவா போகுவதற்கும் அதுபோன்ற ஆண்கள் மத்தியிலே தாவா போவதற்கும் இன்றைக்கு பள்ளிவாசல் என்பது அதுதான் இந்த மார்க்கத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு களமாக, ஒரு தளமாக இருக்கிறது. அந்த பள்ளிவாசலுக்கு தாராளமாக உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யுங்கள். இப்போது நீங்கள் ஜும்மாவுக்கு நீங்கள் கொண்டு வரவில்லை என்றாலும் நிர்வாகிகளிடத்தில் நீங்கள் அதை கொடுத்து உதவுமாறு, அந்த பள்ளிவாசல் முழுமை பெற்றுவிட்டது என்று சொன்னால் மக்கள் அங்கே தொழு வருவதற்கு, ஏன்னா அது ஒரு புது இடம், மக்கள் புதுசாக அப்படி வீடு கட்டி நிறைய வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 குடித்தனங்கள் அந்த பகுதியில் வந்துடுச்சு. தொழுகைக்கு இடம் இல்லை. அப்போ அதுக்குண்டான அவசரத்தை கருத்தில் கொண்டுதான் மாவட்டம் இந்த வாரம் முழுவதும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நம்முடைய அனைத்து மர்கஸ்களிலும் இந்த ஜும்மாவுடைய வசூல் இந்த பள்ளிவாசலுக்கு என்று கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டு அதனுடைய செய்தியாக உங்களிடத்தில் சொல்கின்றேன். தாராளமாக வாரி வழங்கி மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோனத்திலே ஒரு மாளிகையை நமக்கு தருவதற்கு போதுமானவன் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.